பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சிக்கனு மீன் இதெல்லாம் வந்து வாங்கி சமைச்சு சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்றீங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. கோயம்புத்தூர் லூலு சூப்பர் மார்க்கெட்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தர் போய் வந்து தன்னோட மக சிக்கன் கேட்கறாங்க அப்படின்றதுக்காண்டி மத்தியான நேரத்துல போய் சிக்கனை வந்து வாங்கியிருக்காருங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து சிக்கன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். நம்மளால வந்து வெளியே பார்க்க முடியாது. ஒரு கண்டெய்னர்ல வந்து அடைச்சு வச்சு கவரெல்லாம் போட்டு சுத்தி வந்து கொடுப்பாங்க. வீட்டுல வந்துதான் அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னே நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி இவரும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து அந்த சிக்கனை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து கழுவி இருக்காரு. அந்த மாதிரி கழுவும் போது அந்த சிக்கன் வந்து கெட்ட ஸ்மெல் வந்து வந்திருக்கு. சரிப்பா, இந்த மாதிரி சிக்கன்ல இருந்து இந்த மாதிரி தானே ஸ்மெல் வரும், 2-3 தடவை வந்து கழுவி பார்ப்போம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை வந்து கழுவி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமும் அந்த பேட் ஸ்மெல் வந்து வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த சிக்கன் வந்து கெட்டு போயிருச்சு. கெட்டு போன சிக்கனை வந்து லூலு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த லூலு மார்க்கெட் வந்து பக்கத்துலயே வந்து இருந்தனால உடனே அந்த சிக்கனை எடுத்துட்டு போய் அங்க உள்ள அதிகாரிகள்ட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. எப்படி நீங்க கெட்டு போன சிக்கனை வந்து விற்க முடியும், எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப தூரம் வந்து வாக்குவாதத்துல வந்து ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து அவரை கத்தவே விட மாட்டாங்க. பொறுமையா பேசுங்க, இந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசாக்காதீங்க, பொறுமையா நம்ம வந்து பேசலாம், ஆமா சிக்கன் வந்து கெட்டுதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வந்து அவர்கிட்ட வந்து பொறுமையா வந்து ஹேண்டில் பண்றாங்க. இதையெல்லாம் மீறியுமே கூட அவர் என்ன வந்து பண்றாருன்னா பிரஸ் மீட்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உடைச்சு விட்டுறாரு. நான் இந்த மாதிரி வந்து சிக்கன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சிக்கன் கவுண்டர்ல வந்து சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்மெல் எல்லாம் வரலையே, சிக்கன் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அந்த மாதிரி வந்து பதில் சொல்றாரு. இப்ப நான் வந்து மத்தியான நேரத்துல இந்த சிக்கனை வாங்கிட்டு போய் இது கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனா நைட்டு வரைக்கும் இந்த கடை ஓப்பன்ல தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் எத்தனை பேர் வந்து இந்த கெட்டு போன சிக்கனை வாங்கி அவங்க வீட்டுல போய் சமைச்சு வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இதனால அவங்களோட ஹெல்த் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரமாரியா கேள்வி வந்து எழுப்பியிருக்காருங்க. இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லோக்கல் கடைகள்ல தான், சின்ன சின்ன கடைகள்ல தான் குவாலிட்டி வந்து ஃபுட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும் தான் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல சூப்பர் மார்க்கெட்ல வந்து வாங்குறோம். ஆனா சூப்பர் மார்க்கெட்லயே நீங்க கெட்டு போன ஃபுட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எங்க போய் நிக்கிறது? இதுக்கு தகுந்த காசை தானே வந்து வாங்குறீங்க, அப்ப அதுக்கு தகுந்த குவாலிட்டியான ஃபுட்டை வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இதுல இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த வச்சு இவங்களை மிரட்டணும் அப்படின்லாம் வந்து எனக்கு என்ன வந்து கிடையாது. அஸ் அ கன்சியூமரா நான் கேட்க வேண்டிய கேள்வியை வந்து கேட்கிறேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புவர் குவாலிட்டியான ஃபுட்ஸ் வந்து மக்கள் கிட்ட போய் வந்து சேரக்கூடாது. இந்த மாதிரி சிக்கன் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, வாங்க இதை பத்தி பொறுமையா பேசுவோம், மேல வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை பத்தி பேசுறேன், பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து பேச கூப்பிட்டாங்க. நான் அவங்க கிட்ட போய் பேசி என்ன பண்ண போறேன்? அஸ் அ கன்சியூமரா நான் வந்து பணம் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு தகுந்த குவாலிட்டியான ஃபுட்டு வந்து கிடைக்கணும். அது கிடைக்கலன்றப்ப நான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்க தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போல்டா வந்து பேசியிருக்காருங்க. நல்ல வேலை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வந்து புவர் குவாலிட்டியான ஃபுட்ஸை வந்து சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரியுது. அதனால இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வார வாரம் சிக்கன் எடுக்கிறோம், மட்டன் எடுக்கிறோம், அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து சமைச்சு வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்காம அன்றாட நம்மளோட வீடு பக்கத்துக்கள்ல வந்து கறி கடைகள் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்ப அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வெட்டி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மீட் எல்லாம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை வந்து வாங்கி சமைக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணி பல நாளா வந்து கண்டெய்னர்ல அடைச்சு வச்சு இது ஃப்ரெஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை வந்து சாப்பிட்றனால நமக்கு பல விளைவுகள் வந்து வரும். இப்ப நம்ம ஒன்றும் ஃபாரின்ல இல்லை, எதுவுமே கிடைக்காது, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல போனாதான் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இந்தியால தான் வந்திருக்கோம். இந்தியால எல்லா விஷயமே வந்து பக்கத்துல வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகணும்? பக்கத்துல இருக்க கடைகள்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கிடலாம் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.